ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் தான் உங்களோட வெற்றி திருபாய் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தங்கத்தோட விலை வந்து ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அது உச்சத்தை அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சபா இப்பவே கண்ணை கட்டுது. இப்போது அப்படியே குறைஞ்சி 70,000லேருந்து 80,000 வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. தங்கத்தோட விலை அதிகமாவதோ கம்மியாவதோ நம்ம அதோடைய குவாலிட்டி பார்த்து வாங்கணும்ல. இன்னைக்கு ஒரு கிராம் 10,000 பார்த்துட்டு போவோம். ஆனால் கடைக்கு போனால் 15,000 சொல்லுவாங்க. அப்போ 5,000 எங்கேருந்து வந்தது, அது எதனால் அப்படி போட்டாங்க, நம்ம கேட்டால் சேதாரம்னு சொல்லி முடிச்சிருவாங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டிய. அந்த சேதாரத்தை நம்ம எப்படி கம்மி பண்ணி கேட்கலாம், அது எப்படி கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்கள் தங்கத்தோட தரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். தங்கத்தில் 24, 22, 18, 14 அந்த மாதிரி நிறைய கேரட் போயிட்டே இருக்கு. ஸோ கேரட்னா என்ன, ஹால்மார்க்னா என்ன, HUID நம்பர்னா என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். முதல்ல வாங்க வீடியோ கூட போகலாம். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க. மொத்தம் 2 விதமான கேரட் இருக்குது. ஒன்று வந்து CARAT, இன்னொன்று வந்து KARAT. இந்த 2 வார்த்தையுமே கரோப்ன்றது மரத்தில் வந்தது தாங்க. அந்த மரத்துலேருந்து வர விதையை தான் கரோப் விதைகள்னு சொல்லுவோம் நம்ம. இந்த விதை யூஸ் பண்ணி தான் அவங்க தங்கத்தோட தரத்தையும் வைரத்தோட வெயிட்டையும் அளக்க யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. புரியலையா? சரி, புரியுற மாதிரி சொல்கிறேன். அந்த காலத்தில் ஒரு விதையை எடைக்கல் மாதிரி பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. எதனால விதையை பயன்படுத்தினாங்க? இந்த விதையெல்லாம் ஆவரேஜா ஒரே மாதிரியான வெயிட் இருக்கிறதுனால பயன்படுத்தி வந்திருக்காங்க. அதாவது ஒரு கரோப் விதை 0.2 கிராம் ஒரு கேரக்டாகவும் 24 கரோப் விதையை 24 கேரட் கொண்ட சுத்தமான தங்கத்தாகவும் அளந்தாங்க. இப்படிதான் கரோப் கேரக்டா மாறுச்சு. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். 5 CART சேர்ந்தது 1 கிராம் டைமண்டாகவும் 24 KRT கேரட் சேர்ந்தது ஒரு சுத்தமான தங்கமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு CAக்கும் KAக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 999 மென்ஷன் பண்ண கோல்டையும் 916 மென்ஷன் பண்ணது கடைசியாக 750. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 24 கேரக்டை 24 பீஸாக பிரித்து அதில் 24 பீஸுமே தங்கமாக இருந்துச்சு அப்படின்னா 24 கேரக்ட்டு அதை வந்து 999 அப்படின்னு சொல்லுவாங்க, மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் வந்து 99.99% தங்கம் இருக்குது. சரிங்களா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. அதுவே 22 பீஸ் தங்கமாக இருந்து மீதி 2 பீஸ் வந்து செம்பாவோ இல்லைனா அலாயின்னு சொல்கிற மெட்டலாலோ செய்யப்பட்டிருந்தாங்கன்னா அது வந்து 22 கேரட் தங்கம்னு சொல்லுவாங்க. 916 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து 91.67% தான் தங்கம் கலந்துருக்கு. இதே மாதிரி 18 பீஸ் தான் தங்கம் இருக்குது, மீதி 6 பீஸ் வந்து வேறு உலோகங்களாக செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து 18 கேரட் சொல்லுவாங்க. 750 நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 75.00% தான் தங்கம் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எதுக்கு தங்கத்தில் வந்து உலோகத்தை கலக்கணும்? சுத்தமான தங்கத்தை நம்ம செயினாவோ மோதிரமோ செஞ்சு போட்டுக்கலாம்ல, எதுக்காக இந்த மாதிரி உலோகத்தை கலக்குறாங்க? டவுட் வருதுல்ல? இங்கதான் இருக்கு. தாலி செயினே எடுத்துக்கோங்களேன், அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. அது ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்கு காரணத்துக்காக தான் கொஞ்சம் உலோகத்தை சேர்க்குறாங்க. வெறும் சுத்தமான தங்கமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செயினாவோ மோதிரமோ செஞ்சு போடும்போது அறந்து விழாமல் இருக்கும். இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பாக கேட்டேன் பாரு. 3 தான் இருக்குதான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இந்த சார்ட்டில் இருக்க மாதிரி 24, 22, 21, 20, 18, 15, 14, 12, 10 இந்த மாதிரி நிறைய கேரக்டர் இருக்குது. ஆனால் நம்ம பழக்கத்தில் அதிகமாக இருக்கிறது வந்து 24, 22, 18. இப்போ நீங்கள் கேட்கலாம், இதில் வந்து 916 போட்டிருக்கு, இப்போ நான் இது வந்து 22 கேரட் கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனால் அதுக்கும் என்கிட்ட ஒரு பதில் இருக்கு. கம்ப்ளீட் டேட்டாபேஸே போட்டு வச்சிருக்கேன். 916 போட்டு 18 கேரட் சமமான தங்கத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ஹால்மார்க்னு ஒரு சிம்பிள் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி போடுவாங்கன்னா அந்த சிம்பிளை ஒரு மிஷின் இருக்கு, அந்த மிஷினில் வந்து 916 காயினை வச்சிங்க அப்படின்னா அது 916 காயின் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் அந்த சிம்பிளை போடுவாங்க. அந்த சிம்பிள் போகிறதுக்காக லைசன்ஸ்டு ஷாப்பே இருக்கு. இப்போ இந்த ஹால்மார்க் சிம்பிளையும் சில பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. ஒன்னும் கிடைக்காது. இதுக்கு தீர்வாதான் கவர்மெண்ட் HUIDன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கு. HUID நம்பர்னா ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது ஏப்ரல் 1 2023 வருஷமே அமல்படுத்திட்டாங்க. என்னன்னா நம்ம வாங்குற எல்லா தங்க நகைக்குமே கட்டாயம் HUID நம்பர் வேணும். இந்த நம்பர் 6 டிஜிட்டையும் ஆல்பா நியூமரிக் கலந்து இருக்கும். அதாவது ஹால்மார்க் சிம்பிள் மட்டுமல்லாமல் இந்த HUID நம்பரும் கண்டிப்பா இருக்கணும். இந்த HUID நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம வாங்குற கோல்டு வந்து கரெக்டா இருக்குன்னு நம்ம நம்பலாம். அப்ப நீங்க கேட்கலாம், ஏப்பா இந்த HUID நம்பர்லாம் ஏமாற்ற முடியாதா? நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. அதெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. கவர்மெண்ட் ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்போட பேர் வந்து பிஸ்கேர். இது வந்து பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணி HUID நம்பர் வந்து உண்மையாக பொய்யா நமக்கு செக் பண்ணிக்கலாம். எப்படி 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 எப்படி
எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எப்படின்னா நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வெரிஃபை ஹெச்யூஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் ஹெச்யூஐடி நம்பர் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கேன் ஆப்ஷன் இருக்கு, ஸ்கேன் பண்ணி உள்ள போகலாம். உள்ள போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து எல்லா டீடைல்ஸுமே ஷோ ஆகும். எந்த ஜுவல்லரி ஷாப் ஹால்மார்க் வாங்கினாங்க, ஹால்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஹால்மார்க்கிங் சென்டர் நேம், அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும். சொல்ற என்னால நம்ப முடியலையே. அதுவும் இல்லாமல் நீங்கள் 2 கிராமுக்கு கீழே உள்ள நகை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஹெச்ஓடி நம்பர் வந்து கட்டாயம் கிடையாது. 2 கிராமா இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பம், அது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஒரு வழியாக நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா கோல்டு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, சேதாரம், ஜிஎஸ்டி, ஹால்மார்க் சார்ஜ் நம்ம எப்படி வந்து இப்போ கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ரேட் பார்த்துட்டு போவோம், சொன்னால் அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க. கரெக்டாக அது என்னன்னு நான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு டேட் வந்து 21 February 2026. இன்னைக்கு ஒரு கிராமோட ரேட் வந்து 14,680, அதாவது 22 கேரட் கோல்டோட ரேட்டு. இப்போ வந்து நம்ம ஒரு சவரன் நகைக்கான கால்குலேஷன் பார்க்க போகிறோம். சரியா, ஒரு சவரன் கோல்டுக்கு வந்து 8 கிராம் இருக்கணும். ஆப்வியஸாக அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரியா, நெக்ஸ்ட் வந்து வேஸ்டேஜ் வந்து 15% எடுத்துருக்கோம். நம்ம இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சு. சேதாரம் அப்படின்னா ஒரு ரிங்கு வச்சுக்கோங்க. இந்த ரிங்கு வந்து இப்போ செய்யறாங்க அப்படின்னா அந்த ரிங்கு வந்து செய்யறதுக்கான செய்கூலி வேற. இந்த ரிங்கு வந்து செய்யும் போது வேஸ்ட் ஆகுது, சரிங்களா, அதுதான் சேதாரம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரிங்ல பாருங்க, இந்த பிக்சர்ல இருக்க மாதிரி நான் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. சரியா, கொஞ்சம் தான் சேதாரமாகும். ஆனா இப்போ இந்த இமேஜ்ல பாருங்க, இதுல வந்து அதோட கொஞ்சம் ஹார்டிங் மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க. அப்ப இதுல வந்து நிறைய வேஸ்டேஜ் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. இதோட இப்போ இந்த இமேஜ் பாருங்களேன், இதுல வந்து இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப நுணுக்கமா போட்டுருக்காங்கல்ல. இதுல வந்து வேஸ்டேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. இதுதான் நம்ம கிட்ட பர்சன்டேஜா போட்டு நம்ம கிட்ட வாங்கிக்கிறாங்க. ஓகேவா, எல்லா நகைக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா கிடையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரிங்குக்கு வேற மாதிரி இருக்கும், செயினுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேற மாதிரி போட்டிருப்பாங்க, இல்லை காயினுக்கு வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எல்லா கடையிலையும் கடைக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ் வந்து மாற்றுவாங்க. மினிமம் 6% இருந்து மேக்ஸிமம் 20% வரைக்கும் இந்த வேஸ்டேஜ் போட வாய்ப்பு இருக்கு. ஜிஎஸ்டி வந்து 3%. இது வந்து எல்லா கடையிலையும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஹால்மார்க்கிங் சார்ஜஸ் வந்து 250 எடுத்திருக்கோம். எதுக்கு 250 எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த நகைக்கான ஹால்மார்க்கிங் வந்து அவங்களே குத்த மாட்டாங்க. இது லைசன்ஸ் வாங்கியிருக்க ஷாப்ல தான் போடுவாங்க. நம்ம நகைக்கடையில இருந்து எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட கொடுத்து ஹால்மார்க் வாங்கிட்டு வருவாரு, சுத்தமான நகையா இல்லைன்னு பார்த்து. அவங்க வந்து சும்மா பண்ணி கொடுக்க மாட்டாங்கல்ல, ஹால்மார்க்கிங் போறதெல்லாம் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த சார்ஜஸ் நம்ம கிட்ட வாங்கிப்பாங்க. அதுதான் ஒரு கிராமுக்கு 250 rupees. கேட்டுக்க. நெக்ஸ்ட் வந்து மேக்கிங் சார்ஜஸ். கோல்டு வந்து இப்போ மேக்கிங் சார்ஜஸ் போறது இல்ல, அதாவது செய்கூலி போறது இல்ல, சேதாரம் மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க. அதனால நம்ம வந்து மேக்கிங் சார்ஜஸ் 0 எடுத்திருக்கோம். சில கடையில வந்து மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க, அதனால தான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காது. அவன் இன்னும் திருந்தல மாமா. நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் சார்ஜஸ், அதோட ஃபார்முலா வந்து இங்கே போட்டிருக்கோம். நம்ம மேலே பார்க்கலாம். இப்போ வேஸ்டேஜ் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா தனியாக இருக்கு. கோல்டு ரேட்டு இன்ட்டு 15% போட்டு வேஸ்டேஜ் வந்துடும் உங்களுக்கு. சரி, அது எப்படி போகுதுன்னு காட்டுறேன். இங்கே பாருங்க. இப்போ வந்து கோல்டு ரேட் என்ன, இன்னைக்கு ரேட் கோல்டு ரேட் வந்து 1,17,440 ரூபாய் இன்ட்டு 15% போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேஸ்டேஜோட அமௌண்ட் தெரிஞ்சிடும், 17,616 ரூபாய். சரியா, நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி சார்ஜ் எப்படி போறாங்க பார்க்கலாமா. ஜிஎஸ்டி ஃபார்முலா வந்து கோல்டு ரேட்டு பிளஸ் வேஸ்டேஜ் சார்ஜஸ் பிளஸ் மேக்கிங் சார்ஜஸ், அதெல்லாம் மூணுத்தையும் பிளஸ் பண்ணி அது கூட 3% வந்து 3 போட்டு பர்சன்டேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் எவ்வளோ தெரிஞ்சிடும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கோல்டு ரேட் என்ன, இன்னைக்கு ரேட்டு வந்து 17,440 ரூபா பிளஸ் வேஸ்டேஜ் சார்ஜஸ் இப்போ நம்ம பார்த்தோம்ல 17,616 ரூபாய். மேக்கிங் சார்ஜஸ் வந்து ஒன்றுமே இல்லை, ஸோ 0 ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1,35,056 ரூபாய் வருது. இது கூட நம்ம 3% போடணும். அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து 4,051 ரூபாய் 68 பைசா. இந்த 68 பைசாங்கிறது 5க்கு மேலே போனாலே உங்களுக்கு வந்து 52 ரூபாய் மாற்றிடுவாங்க. சரியா, ஸோ நம்ம அதே அமௌண்ட்டை போட்டிருக்கோம், 4,050 ரூபாய் 68 பைசா. நெக்ஸ்ட் வந்து ஹால்மார்க்கிங் சார்ஜஸ். ஹால்மார்க்கிங் சார்ஜஸ் வந்து நம்ம மொத்தம் 8 கிராம் வாங்கியிருக்கோம். ஒரு கிராமுக்கு 250 நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து 250 × 8 போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து மேக்கிங் சார்ஜஸ் நம்ம எடுக்கிறது இல்லை, மேக்ஸிமம் எடுக்கிறதால நம்மளும் 0 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபைனல் சார்ஜஸோட ஃபார்முலா வந்து கோல்டு ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் ஹால்மார்க்கிங் சார்ஜஸ் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ். சரியா, ஸோ இப்போ தான் நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு ரேட் எடுத்தாச்சு, நெக்ஸ்ட் வந்து வேஸ்டேஜ் எடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி, ஹால்மார்க்கிங் சார்ஜஸ், மேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து 1,41,108 ரூபாய். சரியா, இது வந்து அவங்க கடைக்காரங்க போட்டு கொடுத்துருக்க அமௌண்ட் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பார்த்துட்டு போயிருக்கோம்ல, அந்த அமௌண்ட் வந்து 1,17,440 ரூபா. அப்போ இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் வருது, மைனஸ் போட்டிங்கன்னா 23,667 ரூபா 68 பைசா டிஃப்ரென்ஸ் வருது.
இது வந்து நம்ம பார்த்துட்டு போன அமௌண்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஜென்ரலாக, இப்போ நம்ம கடைக்கு போகிறோம் அப்படின்னா இவ்வளோலாம் வேணாம், எங்கள் கொஞ்சம் ரவுண்ட் அப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்போம். சரி 8 ரூபா 6 ரூபாய் சரி 7 ரூபா சரி 6 ரூபாய் அவங்களும் குறைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே நம்ம கெஞ்சி கூத்தாடுறதுக்கப்புறமா ஓகே சரி நான் ஒரு 1000 ரூபாய் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 1000 கம்மி பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் 1,40,000 ரூபாய் வருது. ஆனால் நமக்கு தெரியுது அவங்களுக்கு தெரியாது இதுக்கப்புறம். சரியா, நம்ம என்னன்னு கேட்க போகிறோம்னா இந்த மாதிரி 1000 ரூபாய் 2000 கம்மி பண்ணுங்கன்னு கேட்கக்கூடாது. என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? அங்கே போயிட்டு இந்த நகைக்கு ஏன் வேஸ்டேஜ் இவ்வளோ தூரம் போட்டிருக்கீங்க, வேஸ்டேஜ் அமௌண்ட் கம்மி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நம்ம இந்த 15% 10% மாற்றி கேட்க ட்ரை பண்ணணும். அப்படி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட பாருங்க, இதில் இது ஃபஸ்ட் இருந்த அமௌண்ட்டு அந்த 15%க்கு நம்ம கொடுத்துருந்தாங்களோ அந்த அமௌண்ட் இது மைனஸ் இப்போ வந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 6,048 ரூபா 48 பைசா லாபமாயிருக்கு. கரெக்டா? எல்லாம் டெக்னாலஜி. ஃபஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு, 23,000 சில்லறை தான் இருந்தது. இப்போ 17,619 ரூபா தான். இது வந்து வழியே கிடையாது, நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் காசு கொடுத்து தான் ஆகணும். சரியா, அட்லீஸ்ட் நமக்கு 1000 ரூபாயில இருந்து 6,000 ரூபாய் லாபமாக இருக்குல்ல. சாம்பார் ஆப் எனக்கு. இதே மாதிரி நீங்கள் இன்னும் கம்மி பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு 9% கூட போட வாய்ப்பு இருக்குது. இது வந்து எல்லா இடத்துலையுமே 10% தான் போடுவாங்களா அப்படின்னா இல்லை, அது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மினிமம் 6%லேருந்து 20% வரைக்கும் இது சார்ஜ் பண்ணுவாங்க இந்த வேஸ்டேஜ்ன்றது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னாச்சு? யாருக்கு தெரியும், அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயத்த இந்த ஷார்ட்டான வீடியோவில் பார்த்துருப்போம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.